ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. யாக்கோப்பு 4வது அதிகாரம் வசனம் 4 இப்படியாய் சொல்லப்படுகிறது. விபசாரரே, விபசாரிகளே, உலக நேசம் தேவனுக்கு விரோதமான வகை என்று அறிவீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான் என்பதாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ ஜனமே, உலகத்தை நேசிக்கிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுடைய வாழ்விலே வெளிப்பட வேண்டுமானால் நாங்கள் கர்த்தரை நேசிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை நேசிக்கிறவராயிருக்கிறார். யாக்கோப்பு 4வது அதிகாரம் வசனம் 10 இப்படியாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்பதாய். எங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை கனப்படுத்த வேண்டும், கர்த்தரை மேன்மைப்படுத்த வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.